எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு அதில் நிறைய அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாம்பவான்லாம் இருக்காங்க. உண்மைதானே, ஏன்னா இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர். நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போனவங்க. பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைண்ட் கோபியானந்த் தான் வந்து எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தது. பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி காட்டுவார். ஆனால் என்னென்னமோ பண்ணுறீங்களேன்னு நான் கேட்பேன். அதான் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை தம்பியா, தம்பி அதை ஒன்றும் இல்லை தம்பியான்னு வர்றாரு. அவர் பேசுறதே நம்ம அதை பார்த்துனே இருக்கலாம். அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார், அதில் 1008 ரியாக்ஷன் கொடுப்பாரு. யாரையும் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு. இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது? லவ்யூண்ணே, நீங்க கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸ் வச்சுதான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டுறாங்க. அதை வச்சா மலையாளத்துல அப்படியே தாஜா பண்ணிருக்கேன். ரொம்ப லவ் யூ, ஆல்வேஸ் லவ் யூ. அண்ட் பிரிட்டோ தண்ணி குடிச்சு அவசரம் இல்லை, குடுறா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ரியோ டார்லிங் தான் சொன்னாரு. பிரிட்டோ ஒரு கதை இருக்கு டார்லிங், நீங்க கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்க பண்ணுங்க. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன், ஓகேடா வா சொல்றேன்னு பிரிட்டோ வந்து சொன்னாரு. சொன்ன உண்மையுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையா இருந்தது. சொல்ற விதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாவே. நிறைய அதே மாதிரி அதான் நம்ம இண்டஸ்ட்ரியில தெரியல, போலீஸ்காரா வந்து இருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாவே இருப்பாங்க. அதே மாதிரிதான் எனக்கும் அதே மாதிரிதான் வந்துட்டு சைக்கோ, அப்படியே சைக்கோ த்ரில்லர் தான் வந்துருந்தது. சொல்றவங்களா, சார் நீங்க எடுத்தோடனே அப்படியே கத்திய தூக்கின்னு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படியே அப்படிலாம் சார் 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 அது வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார். எனக்கு ஜாலியா பண்ணும், எனக்கு ஒரு ஆசை. எனக்கு சாண்டி ஜாலியா அந்த மாதிரி பண்ணாத. பிரிட்டோ சொன்ன ரொம்ப பிடிச்சிச்சு, இதான்ப்பா ஜாலியா இருக்கும். அப்போ பிரிட்டோட ஒரே சாங்க, பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனா இருக்குல்ல, உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பழகுது. அப்பா அது ஒண்ணு போதுல, அது ஜாலியா இருக்கு. கதையாவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்கள சான்ஸ் இல்லை, எல்லாத்துலயும் சொல்ல. நட்டி சார்லாம் வந்துட்டு இப்பதான் வெளில சொல்லுங்க சார், என்ன ஆக்டர் சார் நீங்க, ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னமா நடிச்சிருக்கீங்க. இவ்வளவு நடிப்பு, இவ்வளவு பட்டாளத்து நடுல நம்மளும் வந்திருக்க வேண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிரிட்டோ கிரேட்ரா, ரொம்ப ரொம்ப செம்மையா வந்திருக்கு. என் படம் செம்மையா வந்திருக்கு, மற்றவன் படம் வந்துட்டு அவன் எனக்கு நட்டி சார் ஆல்வேஸ். அதுவும் ரியோ டார்லிங், ரியோ டார்லிங் பத்தி சொல்லவே தேவையில்ல. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. ஏன்னா இப்ப நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு, அவர் சொன்னா என்ன கேட்பாரு. ஓகே டார்லிங் போலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். ரொம்ப உங்களை பத்தி புகழ எனக்கு வார்த்தை இல்லை. வரவே இல்லை. நானும் அது ஏதோ யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு வரல. யாருப்பா எங்க சீட்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சிருக்காங்க. ஓகே, அதான் எனக்கு வரல டார்லிங், புகழ்ந்து பேசுறது தெரியல சத்தியமா. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப புகழ்லாம் பேச முடியல. என்னடா வச்சா என்னடா அந்த மாதிரி மூடு தான். பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ வாட் எவர். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பேசியிருப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனா வந்துட்டு கடைசியா இப்படி அமைச்சு தனித்தனி படமா இருந்துச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனா சீக்கிரத்துல நம்ம டார்லிங் சேர்ந்து பண்றோம் டார்லிங். அண்ட் ஆல்வேஸ் லவ் யூ ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஓகே. அதுக்கப்புறம் தேவ், மியூசிக் டைரக்டர் தேவ், சூப்பரா கலக்கிருக்கான். சாங் சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட். என்னடா பிரிட்டோ சொன்னப்ப நான் சூப்பரா பண்ணணும், மியூசிக் சூப்பரா பண்ணணும். அப்படியா, சரி ஓகே. அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும். ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த 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 உக் லைன் பண்றப்ப எனக்கு ரொம்ப கேட்ச் ஆச்சு. பிரிட்டோ செம்ம ஹிட், 100% ஹிட் ஆயிருந்தான்ட்டு. கரெக்டா அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல சூப்பரா போயிருக்கு. அதனால ரொம்ப ஹாப்பி. ஆல்வேஸ். அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தேன், சூப்பரா பண்ணிருக்கு, சான்ஸே இல்லை. ஐயோ பாரதிய சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டா உள்ளுக்குள்ள அழ வந்துச்சு. வெளில அந்த மீடியா கண்டுபிடிச்சு சூப்பரா ஆல்வேஸ். அண்ட் கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவெல்லாம் ஒன்று உட்காராடி.
அவங்க 2 பேரும் சூப்பரா பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஒன் டே தான் பாவம் அவங்களுக்கு டைமே இல்ல அவங்களுக்கு. அரிபரியா இங்கருந்து அங்க, இங்கருந்து அங்கன்ற ஒரு ஒன் டேல சாங் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பரா கலக்கிட்டாங்க. சூப்பர் அபிச்சாலஸ். இன்னும் நீங்க நெறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணணும். மனசார வாழ்த்துறேன். அண்ட் மார்ச் 7 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் எல்லாரும் வந்து பாருங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. ஐயையோ! ஐரா பாத்துட்டேன். உன் கண்ணிலே தெரிஞ்சுச்சு. என்ன என்ன சொன்னீங்க? ஐரா ஓகே. அவங்க தான் வந்துட்டு என்னோட கதையில வந்து ஹீரோயின். சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு அது உண்மைதான் அது. ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் நீங்க என்ன ஃபேமஸ் ஆன்னு கேட்டாங்க. அந்த பெசன்ட் நகர்ல ஷூட் பண்றப்ப தான் வந்துட்டு ஆட்டோல உட்கார்ந்து 2 பேர் நைட்ல போறப்போ சாண்டி மாஸ்டர் ஃபோட்டோல இருக்கேன். என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாரி இருந்தது. யார் இவன்? இவங்ககிட்டலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. அப்பதான் கூச்சப்படாம கேட்டாங்க. நீங்க ஃபேமஸான்ட்டு. கொஞ்சம் அப்படின்றேன். ஓரளவுக்கு ஓகேம்மான்னு. ஓ! அப்பன்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வீடியோலாம் டான்ஸ் விட்டேன். ஓ! மாஸ்டர் யூ ஆர் சோ ஃபேமஸ். பட் செம்ம ஆர்டிஸ்ட். சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலா அவங்க தமிழ் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு தெரியல. லேர்னிங் ஃபர்ஸ்ட்டா தான் தமிழ்ல எழுதி எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பரா பேசியிருக்காங்க ஃபுல்லாவே. சூப்பர் ஐரா. வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க நெறைய படம் ஹீரோயினா பெரிய பெரிய படம் பண்ணணும்னு மனசார வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் மத்த டெக்னீஷியன், கேமராமேன் அர்ஜுன் சூப்பரா கலக்கியிருக்காரு அவரும். ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னும் நீங்க நெறைய படம் பண்ணணும். பெரிய பெரிய படம்னு மனசார வாழ்த்துறேன். உங்க கதை எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஆமா. அந்த ட்விஸ்ட் தான் ஹைலைட். அந்த குழந்தையே நான் தான் சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஹைலைட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்ல. ஓ! யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணு? யார்? ஆனா உங்களுக்கும் தெரியல தானே? ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்றப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீ தானே மாட்டிக்கிட்டு. கரெக்டா? ஆனா நீங்களும் ரொம்ப சீரியஸா அப்படியே ரொம்ப மூஞ்சி நானும் அங்க சொல்லி பாடுறா இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுட்டு ஆனா எவ்வளவு சீரியஸா கதை கேட்கறவர் அவங்களும் அப்படியே சீ, ஆமா ஓ ரியாக்ஷன் வேற ஊத்துறாங்க இவங்களா பா சூப்பர் ஆனா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு தேங்க்யூ